தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று கண்களின் வழியே அன்பை காட்டு தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு வாழும் வாழ்க்கை வேதமாகும் வானம் பூமி வசப்படுமே உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ பாவம் பார்த்தால் நியாயமில்லை பூவும் முள்ளாக மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க ம் வாங்க சார். வர்றது இருக்கட்டும். சித்ரா எங்க? சித்ராவா? உங்களை பார்க்க தான் வரதா என்கிட்ட சொல்லிட்டு போனா. எனக்கே அல்வா கொடுக்குறியா? சரி, அதை விடு. சித்ராவை நான் பாத்துக்கிறேன். இப்ப கடைசியா உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். என்ன எச்சரிக்கைவா? நான் எந்த தப்பும் பண்ணலையே. பொய் சொல்லாத. எல்லாம் எனக்கு தெரியும். நீ சித்ராவை ஏதோ சொக்குப்பொடி போட்டு மயக்க வச்சிருக்க. அதனாலதான் அவ உன்னையே மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி சுத்தி சுத்தி வர்றா. சித்ராக்கு நான் எந்த சொக்குப்படியும் போடல. என்ன நம்பு பேட்ரிக். எல்லாம் எனக்கு தெரியும். நீயும் சித்ராவும் என்ன பிளான் போட்டீங்க, கார்த்திக் மூலமா என்னென்ன சதித்திட்டம் போட்டீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். அந்த சிவா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். புரியுதா? என்ன அதிர்ச்சியா இருக்கா? உனக்கு கோடிக்கணக்கான சொத்து கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் அந்த சித்ரா உன்னைய நம்பிக்கிட்டு இருக்கா. என்கிட்ட இருந்து தள்ளி போயிட்டு இருக்கா. உனக்கு சொத்தும் கிடைக்காது, பணமும் கிடைக்காது. நான் கிடைக்கவும் விட மாட்டேன். இல்ல பேட்ரிக், நான் எந்த திட்டமும் திட்டல.
எனக்கு எந்த சொத்தம் வரப்போறது இல்ல. ஏய், என்ன என் காதுல பூ சுத்துறியா? நீ உன் பொண்டாட்டிய ஒளிச்சு வச்சுக்கிட்டு அவ செத்து போயிட்டு தான் நாடகமால. உன் மச்சினிய மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சொத்தெல்லாம் அடைய நீ திட்டம் தீட்டல. என்ன முழிக்கிற? பாதி கதைய சிவா சொன்னா, மீதி கதைய கார்த்திக் சொன்னா. நீ உன் கூடவே சகுனிய வச்சுக்கிட்டு இருக்கங்கிறது இப்போ உனக்கு புரியுதா? புரியுது பேட்ரிக். நான் திட்டம் போட்டதெல்லாம் என்னவோ உண்மைதான். ஆனா எதுவும் நடக்கல. இந்த கார்த்திக் சிவா கூட சேர்ந்துக்கிட்டு என்னை ரொம்ப பழி வாங்கிட்டான். இப்ப நான் பல விதத்துல மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். உன் சொந்த கதை எனக்கு தேவையில்லை. நான் என் கதைக்கு வரேன். நான் சித்ராவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். தெரியும். அதுக்கு நான் எந்த விதத்திலும் தடையா இருக்க மாட்டேன். என்னை நம்புங்க. நீ தடையா இருந்துகிட்டே தடையா இருக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி தம்பி? அந்த சித்ராவோட நல்ல நேரமோ கெட்ட நேரமோ உன்னை காப்பாத்த என்ன வந்து பார்த்தா. நான் அவளை விரும்புறேன்னு தெரிஞ்சதும் அவ நைஸா பேசி என்கிட்ட காரியத்தை சாதிச்சுக்கிட்டா. இப்ப எனக்கு அல்வா கொடுக்க பாக்குறா. நான் விட மாட்டேன். நீ ஒழுங்கா ஒதுங்கி போயிடு. அந்த சித்ரா தானா என்ன தேடி வரணும். நீதான் அதுக்கு வழி பண்ணணும். சரி பேட்ரிக், அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, செய்யறேன். நல்லா நடிக்கிறியே, ஒன்னும் தெரியாத மாதிரி என்கிட்டே கேக்குற. சரி, இப்ப சொல்ற, நீ கேட்டுக்க. நீ ஒரு கம்பெனிக்கு எம்டிங்கிறதுனாலையும் நீ அழகா இருக்கிறதுனாலையும் தான் சித்ரா உன்னை சுத்தி சுத்தி வர்றா. அவ எண்ணத்தை மாத்தி அவ உன்னை வெறுக்கிற மாதிரி நீ நடந்துக்கணும். சரி, அந்த சித்ரா கிட்ட நான் இனிமே முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவை நான் எப்பவே விட்டுட்டேன். நான் என் மனைவி அமுதா கூட சேர்ந்து அதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம். கூட்ட கலைச்சா குருவிக்கு வேற மரம்னு சொல்லுவாங்க. நீ உன் காதல் கூட்ட கலைச்சிட்டா அந்த சித்ரா என்னை தேடி ஆட்டோமேட்டிக்கா வந்துருவா. அதான் நடக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. புரிஞ்சுதா? புரியுது. நீங்க சொன்னபடியே செஞ்சிடுறேன். அந்த பயம் இருக்கணும். நான் நினைச்சா சித்ராவை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி அடைய முடியும். அதை நான் விரும்பல. ஏன்னா தானா கனிஞ்ச பழம் தான் எனக்கு வேணும். தடியால அடிச்சு பழுக்கிற பழம் எனக்கு தேவையில்லை. புரிஞ்சுதா? புரியுது பேட்ரிக், நல்ல பாலிசி. அது மட்டும் இல்ல, உன்னை போட்டு தள்ளுறது எனக்கு ஒன்றும் பெரிய காரியம் இல்ல. உன்னை கொன்னுட்டா என் சித்ரா மனசு வேதனைப்படுவா. அதனாலதான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கறதுக்காக நீ செய்ய வேண்டிய காரியம் சித்ராவை மறக்கிறது தான். புரிஞ்சுதா? புரியுது. இனி நான் சித்ராவை கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். இத பார், கடைசியா ஒன்னு சொல்ற, கேட்டுக்க. சித்ரா உன்னை விட்டு பிரிஞ்சு வரணும், இல்ல உன் உயிர் பிரிஞ்சிரும். பாத்துக்க. எது நடக்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. வரட்டா? சரி பேட்ரிக். அண்ணன் எப்படி இருக்காமா? அவனுக்கு என்ன, நல்லா இருக்கான். நீ எப்படி இருக்க அத முதல்ல சொல்லு. எனக்கு என்ன, நான் சூப்பரா இருக்கேன். ஆமா, உன் புருஷன் எங்க காணோம்? அவர் வெளியே போயிருக்காருமா. ஏன் கேக்குறீங்க? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு வந்தேன், அதான் கேட்டேன். அவர் வர எப்படியும் லேட் ஆகுமா? சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? உன் வீட்டுக்காரர் உன்னை எப்படிமா வச்சிருக்காரு? ஏமா அப்படி கேக்குறீங்க? என்ன நல்லதான் வச்சிருக்காரு. நிஜமா தான் சொல்றியா? இதுல என்னமா சந்தேகம் இருக்கு? என்ன பார்த்தாலும் உங்களுக்கு தெரியலையா? கண்ணால பாக்குறதும் போய், காதால கேக்குறதும் போய். அதனாலதான் நேர்ல விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். வீணா ஏமா மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? மறுபடியும் கேட்டா என்ன அர்த்தம்? என்னடி பண்றது, பெத்த மனசு கேட்க மாட்டேங்குது. நீ என்னடானா என் மேல கோவப்படுற. பெத்த மனசு பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு சும்மாவா சொன்னாங்க? அம்மா, பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. நான் உங்க மேல கோவப்படல. நான் சந்தோஷமா இருக்கிறதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்னு தான் கேக்குறேன். சந்தேகம் வந்தாலே சந்தோஷம் போயிடுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பத்தி கவலைப்படாம தைரியமா இருங்க. சும்மா புலம்பிட்டு இருக்காதீங்க. என்னம்மா பண்றது, நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணு பிறந்து நீ அத கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகுதான் ஒரு தாயோட கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியும். அது வரைக்கும் நீ இப்படிதான் பேசுவ. அம்மா, இவர மாதிரி ஒருத்தர் புருஷனா அமைய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. நேத்து கூட பாருங்களேன்,
நானும் அவரும் ஹோட்டலுக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டோம், போட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் சினிமா கூட என்ன கூட்டிட்டு போனாருமா. என்ன நம்புங்கம்மா. நம்புறேன் பானு. நீ சொல்றதெல்லாம் கேக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வயித்துல பாலை வாத்துட்டமா. அது மட்டும் இல்லம்மா, இப்ப அவர் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறாரு. மாசம் 15,000 ரூபாய் சம்பளம். கம்பெனி போறாரா? எந்த கம்பெனி பானு? அது மன்னாரன் கம்பெனின்னு சொன்னாரு. ஏதோ பெரிய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டட் கம்பெனியா. ஓனர் அமெரிக்கால இருக்காங்கன்னு சொன்னாரு. அடேங்கப்பா, பெரிய கம்பெனி தான். அவ்வளவு பெரிய கம்பெனில இவருக்கு எப்படி வேலை கிடைச்சது? இவர் என்ன சாதாரண ஆளா? இவரோட படிப்பையும் திறமையும் பார்த்து அப்படியே கொத்திக்கிட்டாங்கம்மா. எம்காம் பட்டதாரியாச்சே. எப்படியோ அந்த கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. பானு, எல்லாம் சரிதான். இருந்தாலும் இன்னும் என் மனசுல ஒரு குறை இருந்துகிட்டுதாமா இருக்கு. குறையா? என்னம்மா அது? பானு, நீயும் உன் புருஷனும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அடையாளமா ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டீனா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவோமா. என் பேர குழந்தைய பாத்துக்கிட்டே என் காலத்தை ஓட்டிடுவேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும்மா. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துருங்க. ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து உங்க கையில கொடுத்துடுறேன். போதுமா? அது போதுமா? ஒரு தாய்க்கு வேற என்னமா வேணும்? சரி பானு, நான் கிளம்புறேன். உன் அண்ணன் வர நேரமாச்சு. அவனுக்கு டிஃபன் பண்ணி கொடுக்கணும். கிளம்பட்டுமா? என்னம்மா, போலாம் இரு. லேட்டா போனா அண்ணா ஒண்ணு கோச்சுக்க மாட்டான். வந்ததும் வந்துட்ட, என் கையால 2 தோசை சுட்டு தரேன். சாப்பிட்டுட்டு போ, சரியா? அப்பதான் என் மனசு சந்தோஷமா இருக்கும். சரிம்மா, வா. வணக்கம் சார். வணக்கம். யாரு? சிவாவோட தம்பி கணேஷா? சாட்சாத் அதே கணேஷ் தான் சார். உங்க நிம்மதியை கலைக்க ஓடோடி வந்திருக்கான் அந்த கணேசன். நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீ கிளம்பு. உங்களுக்கு பொம்பளைங்களை தான் பிடிக்கும், ஆம்பளைங்களை எப்படி சார் உங்களுக்கு பிடிக்கும்? வாயை மூடு. வீணா என் கோபத்தை கிளறாத. இப்ப எதுக்கு வந்திருக்க சொல்லு. அதான் சொன்னேனே, உங்க நிம்மதியை தான் கெடுக்க வந்திருக்கேன்னு. என்ன வளர்ற? நிம்மதியா இருந்தா தானே அதை நீ கெடுக்க முடியும். பாதி நிம்மதி சித்ராவால போச்சு, மீதி நிம்மதி பேட்ரிக்கால போச்சு. என் உயிருக்கு அவன் கெடு வச்சுட்டு போயிட்டான். இனி நீ கெடுக்கிறதுக்கு எதுவும் இல்ல. கிளம்பு. தப்பா பேசாதீங்க சார். என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லைனாலும் நீங்க எனக்கு கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கு. என்ன சொல்ற? என்கிட்ட என்ன இருக்கு? பணம் இருக்கே, அது எனக்கு வேணும். பணத்தை நான் வாங்கிட்டு போலான்னு தான் இங்க வந்திருக்கேன். பணமா? பணம் எதுவும் கொடுக்க தேவையில்லைன்னு பேட்ரிக் சொன்னானே. சிவா அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலையா? சார், அது அந்த காலம் சார். ஏன்னா சித்ரா தன்னை காதலிக்கிறதா பேட்ரிக் நினைச்சாரு. அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தாரு. ஆனா அந்த சித்ரா பேட்ரிக்கோட காதல் கோட்டையை உடைச்சு தூள் தூளாக்கிட்டாலே. இனியும் நான் எதுக்கு வாய மூடிட்டு இருக்கணும்? அதனாலதான் மறுபடியும் பணத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நம்ம ரிலேஷன்ஷிப்பையும் ரினியூவல் பண்ண மாதிரி இருக்கும்ல. ஸ்டூபிட். 10 பைசா தர மாட்டேன். பேட்ரிக் இன்னும் சித்ரா தனக்கு கிடைப்பான்னு நம்பிக்கையில தான் இருக்கான். நீ போலாம். இந்த இருட்டுக்கடை அல்வாவை எனக்கு கொடுக்காத நைனா. எவனாவது அள்ளி முடிச்சு கொண்டையில பூ வச்சிருப்பான். அவங்கிட்ட போய் நீ இந்த சிந்துபாத்து கதையை சொல்லு. நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கிற இந்த கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் மாங்கா மடையும் கிடையாது. அப்போ பேட்ரிக் நீ மாங்கா மடைன்னு சொல்றியா? அது வேற கதை. காதல் அவரோட கண்ணை மறைச்சிருச்சு. ஏன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களை பத்தியும் சித்ராவை பத்தியும் சொல்லியிருக்கேன். உங்க 2 பேரோட தில்லாலங்கடி வேலையெல்லாம் ஆனா எனக்கு வயிற்று வலி இருக்கு. அதுக்கு பணம் தேவைப்படுது. காத்தடிக்கும் போது தானே பட்டத்தை பறக்க விடணும். ஆடி காத்துல பறக்காத பட்டம் ஐப்பசி காத்துலயா பட்டத்தை பறக்க விட முடியும்? நல்லா பேச கத்துக்கிட்ட. நீ என்ன சொன்னாலும் என்கிட்ட இருந்து சல்லி பைசா கூட வாங்க முடியாது. அப்படியா? நீங்க நல்லா யோசிச்சு தான் பேசுறீங்களா? என் தயவு உங்களுக்கு தேவைப்படும் சார். அதை உணர்ந்து பேசுங்க. எனக்கு யார் தயவும் தேவையில்லை. எதையும் உணர்ந்து பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீ இடத்த காலி பண்ணு. ஓகே, நான் போறேன். ஆனா எங்க போறேன் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. கோவான்னு ஒரு படத்தை உங்க ஒய்ஃபை வச்சு தனியா டைரக்ஷன் பண்ணீங்களே, அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. அந்த படத்தை போலீஸ்காரங்களுக்கு நான் போட்டு காட்ட போறேன். நாளைக்கு இதே இடத்துல இங்க வா, தரேன். தரேன்னு சொல்றீங்களா? அல்வாவா தர போறீங்க? இல்ல, பணம் தரேன். எவ்வளவு தரதா உத்தேசம்?
ஏற்கனவே பேசினதை தரேன், நீ வந்து வாங்கிக்க. ஓகே, வரேன். உன் வீட்டுக்காரர் உன்னை எப்படிமா வச்சிருக்காரு? ஏமா அப்படி கேக்குறீங்க? என்ன நல்லதா வச்சிருக்காரு. அம்மா, இவர மாதிரி ஒருத்தர் புருஷன் அமைய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. நானும் அவரும் ஹோட்டலுக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டோம், போட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் சினிமா கூட என்ன கூட்டிட்டு போனாருமா. பானு, என்னம்மா கண் கலங்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மாமா. எதுவா இருந்தாலும் சொல்லுமா, என்ன பிரச்சனை? இன்னைக்கு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட நான் நிறைய போய் சொல்லிட்டேன் மாமா. என்ன போய் சொல்ல? நீ எப்படி இருக்கேன்னு கேட்டாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரர் என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காருன்னு, பீச்சுக்கு பார்க்குக்கு சினிமாக்கு போனோன்னு நான் போய் சொல்லிட்டேன் மாமா. ஏமா இப்படி சொன்ன? என்ன மாமா பண்றது? நான் படுற கஷ்டம் என்னோடவே போகட்டும் மாமா. அது அவங்க கிட்ட சொன்னா அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க மாமா. அதனாலதான் நான் அப்படி சொல்லிட்டேன். பானு, நீ படுற வேதனை எனக்கு புரியுதுமா. நீ இத்தனை நாளா உன் புருஷன் கூட சந்தோஷமா இருந்தேன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்த பிறகுதான் நீ படுற அவஸ்தை எனக்கு தெரியுது. நீ கர்ப்பமா இருக்கிறதா சொல்லி என்னை ஏமாத்திட்டியம்மா. நீ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. எதையும் சொல்லாம நான் போன்ல பேசுறப்போ சந்தோஷமா இருக்கிறதா பேசி என்னை ஏமாத்திட்டியே பானு. மாமா, நீங்க என் வீட்டுக்கார பெத்தவரு, ரிட்டையர் ஆனவரு. இந்த வயசுல உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் எதுவும் சொல்லல மாமா. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. பரவாயில்லம்மா, உன்னை மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உன் பெருந்தன்மை யாருக்கு வரும்? பூ மாதிரி மென்மையான மனசுள்ள ஒன்ன என் மகன் முள்ளு மாதிரி குத்தி குத்தி இம்சை பண்றத பார்க்கும்போது ஏன் நெஞ்சில முள்ளு குத்துற மாதிரி வலிக்குதுமா. மாமா, எல்லாம் சில காலம்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. நம்ம வாழ்க்கையே சில காலமா இருக்கும்போது கஷ்டமும் சில காலம்தான் மாமா. அதுக்கப்புறம் மாற்றம் வரும். என் புருஷனும் கண்டிப்பா மாறுவாரு, என் அன்பை புரிஞ்சுக்குவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மாமா. என் வாழ்க்கையை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க மாமா. எப்படிமா கவலைப்படாம இருக்க முடியும்? நான் அந்த பாவிய பெத்தவனாச்சே. இப்படி ஒரு அயோக்கியனை பெத்ததுக்காக நான் வெக்கப்படுறேம்மா. அப்படி சொல்லாதீங்க மாமா. ஒருத்தர் எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. காலம் ஒருத்தரை கண்டிப்பா மாத்தும். என்ன நம்புங்க மாமா. என் புருஷன் என் மேல அன்பு காட்டலன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நீங்க என் மேல காட்டுற பாசம் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு மாமா. நான் சின்ன வயசுலயே எங்க அப்பாவை பறி கொடுத்துட்டு, அப்பா இல்லாத எனக்கு அப்பா பாசத்தை புரிய வச்சது நீங்க மட்டும்தான். உங்களை நான் என் அப்பாவை தான் மாமா நான் நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்மா. ஏமா பானு, நீ இங்க படுற கஷ்டத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட. ஓ அம்மா கிட்டயாவது மறைக்காம சொல்லிருக்கலாம் இல்லையா? இல்ல மாமா, ஒரு ஆறுதலாவது கிடைச்சிருக்கும்ல. அதான் சொன்னேனே மாமா, எதுக்காக என் கஷ்டத்தை அவங்க கிட்ட சொல்லணும்னு. நான் படுற கஷ்டம் போதாதா? அம்மா, நீ இனியும் கஷ்டப்பட வேண்டாம்மா. எனக்கு என் மகன் பண்ற கொடுமையை பார்க்க சகிக்கலம்மா. அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் இருக்காரு, வாமா அவரை போய் பார்க்கலாம். வக்கீல பாக்கணுமா? எதுக்கு மாமா? வக்கீல பார்த்து உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடுறேம்மா. நீ அதுக்கு அப்புறமாவது சந்தோஷமா இருமா. மாமா, உங்க மனநல எனக்கு புரியுது மாமா. ஆனா இந்த பிரச்சனைக்கு தீர்வு விவாகரத்து இல்ல மாமா. இப்ப இந்த பிரச்சனைக்காக கோர்ட்டுக்கு போகணும்னு முடிவெடுத்தா நாட்டுல நிறைய குடும்பம் கோர்ட்டுக்கு தான் மாமா போய் ஆகணும்.
ஏன்னா எல்லார் குடும்பத்திலயும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் குறைகள்னு இருந்துகிட்டு தான் இருக்கு. தயவு செஞ்சு இன்னொரு தடவை டைவர்ஸ் பத்தி பேசாதீங்க மாமா. சரிம்மா, ஆனா ஒன்னு சொல்றேன், மறுஜென்மன்னு ஒன்னு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்படின்னு ஒன்னு இருந்தா நீ எனக்கு மகளா பிறக்கணும்மா. அதுதாம்மா என் கடைசி ஆசை. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே